ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். அது கூட உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேங்க. இன்றைக்கி 1 கிலோ சாதம் செய்ய போகிறேன். அதுக்காக 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு 9 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் நான். இப்போ முதல்ல எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் இது ரெண்டாக வெட்டிக்கணும். பாதி துண்டை எடுத்து இதுமாரி புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. எலுமிச்சம்பழத்தை இதுமாரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். மலாட்டா பயிர் வறுத்தது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கணும். பூண்டு பாதி இந்தமாரி வெட்டி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகா பாதியாக வெட்டி வச்சுக்கணும். இதுமாரி 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கணும். இப்போ வாங்க போகலாம் வீடியோவில். எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது கூடயே கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பாத்திரம் காஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு போதும் எண்ணெய். நான் 1 கிலோ சாதம்ன்றதுனால இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சாதம் அளவு குறைவாக இருந்தாக்கா எண்ணெய் அளவும் குறைச்சிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுத்த பருப்பை போட்டுக்கலாம். அதனால் குறைச்சிட்டு போடணும். இல்லை வேடிக்கை மேலே கடுகு பொரியுது. அது கூட கடுகு இது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். கூட காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்குவோம். கூட 2 பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். கூட கருவேப்பிலை போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விடணும். இது கூட மலாட்டா பயிரை சேர்த்துக்கணும். கூட பூண்டையும் சேர்த்துக்குவோம். நம்ம கிண்டி விட்டுக்குவோம். கூட கொஞ்சம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். பெருங்காயம் சேர்க்கறதுனால சாப்பாடு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட நல்ல 1 டீஸ்பூனும் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அடுப்பை ஃபுல்லாக நீச்சிட்டு இப்போ எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றிக்கணும். இதில் நான் சாப்பாட்டில் உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறமா சாப்பாட்டில் கலந்துக்கலாங்க. நான் சாதம் 1 கிலோ வடித்து வச்சுக்கிறேன். சாதம் குழையக்கூடாது. ஒரு 3/4 பாதத்தில் வடித்து வச்சுக்கணும். நான் 3/4 பாதத்தில் வடித்து வச்சுக்கிறேன். அப்போ தான் சாதம் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க, ருசியாக இருக்கும்.
இப்போ வந்து இந்த சாறை வந்து சாப்பாட்டில் ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் டூர் போகிறதுக்கு முக்கியமாக எடுத்துன்னு போகிற மாரி இருந்தாக்கா சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாறை ஊற்றி கலந்து வச்சுக்கணும்ப்பா. சாப்பாடு வந்து கெடாமல் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி இப்போ கிண்ட போகிறோங்க. இப்போ வந்து கிண்டிக்கலாம். கிண்டிட்டு எப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுது. இது ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறோம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து இந்தமாரி வெட்டி வச்சுக்கணும். எல்லா உருளைக்கிழங்கும் வந்து இதில் வந்து தண்ணியில் போட்டுக்க போகிறோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கை போட்டுட்டோம். இதில் வந்து உப்பு போட்டு வேக வைக்கணும். இந்த அளவு போட்டுக்கணும். உப்பு, கல் உப்பு. குழ குழன்னு வேக வைக்கக்கூடாது. ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்தோடனே எடுத்துடணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்தெடுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இல்லை வந்து எண்ணெய் காய்ஞ்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். கூட வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கணும். பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். பாதி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பொடி பொடியாக வெட்டி நறுக்கி போட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு அவிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக போட்டுக்கணும். கொஞ்சமாக தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கணும். இப்போ பெருங்காயம் வந்து அவசியமாக போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய் பிடிக்கும். அதனால் வந்து பெருங்காயம் தூள் போட்டுக்கணும். நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டோம். தூள் பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். தூள் பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரட்டும். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போடணும். இப்போ வந்து உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாகத்தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு பார்த்தா கரெக்டாகுது. தூள் வாசம்லாம் போயிட்டு இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நல்லா கிண்டி விடணும். சாந்துலாம் வந்து உருளைக்கிழங்குல ஓட்டுற மாதிரி கிண்டி விடணும். நல்லா
வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு இதில் இருக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு வந்து புளி சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைன்னா 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள் அப்புறமா போட்டுக்கோங்க. கிடச்சா நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அது கூட நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறாங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க கிண்ணத்தில் போடுறேன் பார்க்கலாம். எலுமிச்சைப்பழம் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குங்க.